5 5ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வசனங்கள். 38 வருஷமா ஒரு மனுஷன் என்ன பண்ற அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. யாரும் தூக்கி விட மாட்டாங்களா? நம்மள தூதர்கள் வந்து தூக்கி நம்ம இறக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுகிறாரு? அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? யாருன்னு ஆசை இருக்காதா? குளத்துல இறங்காமையே இறங்கினாதான் சுகம் கிடைக்கும். நிறைய பேர் சுகம் பெற்று போயிருக்கிறாங்க. ஆனா பெதஸ்தா குளத்துல இறங்காமையே நீ சுகமாக வேண்டுமான்னு இயேசப்பா கேட்கிறார். அப்ப அவன் சொல்றான், ஆண்டவரே தண்ணீர் கலக்கும் போது, அப்போ விசுவாசம் எப்படி இருக்கு பாருங்க. தண்ணீர் கலக்கும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறவன் ஒருவரும் இல்லை. நான் போயிறதுக்குள்ள வேறொரு வந்து முந்தி இறங்கி விடுறேன். அப்புறம் என்ன சொல்றாரு? ஏசப்பா வந்துட்டாரு, எனக்கு சுகம் கொடுத்துருவாருன்னு அவன் நினைக்கல. தண்ணி கலக்கும் போது எனக்கு கூட்டு போறதுக்கு ஆகல. அல்லேலூயா. ஏசப்பாவே வந்துட்டோம்னா உனக்கு ஏன் மத்தவங்க? அல்லேலூயா. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அப்படியே ஏசு அவனை நோக்கி எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். அல்லேலூயா. எழுந்துரு, அதாவது நீ குளத்துக்கு போத்தாவில்லை, உன்னை போய் கலக்க அவனை தூக்கி போய் விட போத்தாவில்லை, உனக்கு அந்த குளம் கலக்க தேவையில்லை, நீ ஏச்சு நடன்ட்டார். எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்ட்டார். உடனே அவன் என்ன பண்ணான்? அவன் சொஸ்தமாகி அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அல்லேலூயா. இந்த இடத்துல எந்த தூசி உதறிட்டு போனோம்? படுக்கைய அடுத்தவரை எதிர்பார்க்கிற அந்த எதிர்பார்ப்பை எடுத்து தூசி உதறிட்டு போனோம். அல்லேலூயா. எனக்குரியதை நான் தான் பெற்றுக்கொள்ளணும், மற்றவங்க இல்ல. மற்றவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏசப்பட்ட கேட்கிறியா? ஏசப்பட்ட வந்து கேளு. டைரக்ட் டு டைரக்ட் ஸ்பீச் பண்ணிக்கோங்க. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று வேற. எசேக்கியேல் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு, அங்க யார் யார் சுகமாக்குனா? நித்திரையா இருந்தவர்கள் சிறு பேர், அப்புறம் அந்த நாயின் ஒரு விதவின் மகள், சரிங்களா? மரித்தோரை விட்டு எழுந்துரு. அல்லேலூயா. அவங்க எல்லாம் சொன்ன, அவங்களை விட்டு எழுந்துரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கார். அல்லேலூயா. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா.